பாடலை கூட பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நின்ற வண்ணமாய் தேவ சமூகத்தில் 300வது பாடல் புஸ்தகத்திலே நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 சொல்லி சொல்லி பாடுவேன் என்ற பாடலை எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. கடுமையாக தினம் உழைக்க வைத்தே, கடனே இல்லாமல் வாழ செய்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தே, வாழ செய்தி. நன்றி தகப்பனே, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உலகின் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உலகின் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே
நாமத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உற்சாகமா தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தெய்வம் நம் மத்தியிலே அசைவாடும்படியா எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் நம் மத்தியிலே இறங்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி அந்த பெரியவரை நாம் அழைப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நம் மத்தியிலே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரை அழைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை அழைக்கும் போது அவர் அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களை எதிர்கொள்ளவும் பிரச்சனைகளை மேற்கொள்ளவும் கிறிஸ்து நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் நுகங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு லகுவாய் இருக்கும் என்று. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாதா, என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாதா. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் அல்லவா, என்னுடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் அல்லவா என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை ஒருங்க விடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரிடத்தில் நெருங்க, அவரை துதிக்க, அவரை பாட, அவரை புகழ, அவரை மேன்மைப்படுத்த படுத்த நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறீரப்பா, நீர் என்னோடு இருங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போகவில்லையே. ஆமென் ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போகவில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடுவே. பெரு சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை எல்லா கரங்களை அசைத்து நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி சங்கீதம் 34:10 தாவீது சொல்லுவது போல், என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலவான்களும் ஐஸ்வர்யவான்களும் அனுபவிக்க முடியாத நன்மைகளை ஏழை எளிய மக்களால் அனுபவிக்க முடியும். ஓ காரணமே ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். சிங்க குட்டிகள் கூட பலவான்கள் கூட தாழ்ச்சி அடைந்து விடுவார்கள். ஆனால் சிறுமைப்பட்ட ஜனங்களோ எளிமையான ஜனங்களோ கர்த்தருடைய ஜனங்களோ ஒருபோது வெட்கப்படுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. தெய்வ பிள்ளைகளை அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா. உங்களை தாழ்ச்சி அடைய விடாதவர்களுக்கு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது ஆவியானவர் உங்களை தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தெய்வத்தை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா, எங்கள்
10 மாதம் பெற்ற ஆண்டவரை கருவறையில் வைத்து சுமந்து பெற்ற தாய் கூட எங்களை மறந்து போகலாம் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு மகாராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களை இந்த வேளையிலே அப்பா நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா, எங்கள் ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியும்படியா, நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, 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 இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் டாடி. நாங்கள் உங்க முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையிலே என் சாபத்தை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய வியாதிகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எனக்காகவே தன் ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பு இயேசுவே, உங்க அன்பு முகத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் டாடி. உங்க முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம். மனுஷனுடைய முகத்தை நாங்கள் பார்க்க வரவில்லை அப்பா. எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு மகாராஜாவுடைய முகத்தை, மகிமையானவருடைய முகத்தை காண வந்திருக்கிறையா. ஹல்லேலூயா. ஆமென்ப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோமே. இதோ நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இருளின் பகுதிகளும் பிரகாசம் அடையத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இருளடைந்து இருக்கிறதோ அத்தனை பகுதிகளும் ஒரு லட்சியத்தை காணவரியாய் ஆண்டவரே பிரகாசத்துக்குள் ஆண்டவரே நிலை நிற்கும்படியாய் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையை மாறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிரகாசமடையும்படியாய் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க வைப்பீராக, எழும்பி பிரகாசிக்க வைப்பீராக டாடி. ஹல்லேலூயா. ரிபலவஷவர ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே அர்ப்பணிப்போடு பாடுவோமா? குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
வெறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை பற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கர்த்தர் நிச்சயமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்மை நிரம்பி வழிய செய்கிறவர், நம்மை ஒரு நாள் வெறுமையான பாத்திரமாய் வைக்கிற தேவன் அல்ல. நாம் பாத்திரம், நம்முடைய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவரிடத்தில் நாம் களிமண்ணை போல, கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல், ஓ என் அன்பு தேவ பிள்ளைகளை, களிமண்ணை போல் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நீங்கள் எல்லாரும் போற்றுதலுக்குரிய கனத்துக்குரிய நல்லதொரு பாத்திரமாய் அவர் நம்மை வணைந்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிற ஒரு அன்பு தெய்வமாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை எல்லாரும் கரங்களை உயர்த்த ஆராதனை அங்கீகரிக்கபடியா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தவானுடைய செபத்துவங்களை போல் எங்கள் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, எங்கள் ஆராதனைகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். நாங்கள் செல்ல வேண்டும், நீர் பெருக வேண்டும். மீதியான வேளையும் பாதத்தில் வைத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஸ்தோத்திர நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர் சாமுவேல் அவர்கள் ஸ்தோத்திரம் நம் மத்தியில் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர். சுருக்கமாக என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லி படிக்க ஆசைப்படுவேன். ஒரு சிலவங்களுக்கு தெரியும் என்னை குறித்து. நான் ஏற்கனவே இந்த சிஎஸ்ஐ சபைகளெல்லாம் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். நான் பாரம்பரிய ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், சாமி ஆடினவன். கோயிலில், எங்கள் குலதெய்வம் கோயிலில் நான் ரொம்ப பக்தியாக இருந்து இந்து வழிபாட்டின் முறைமைப்படி அதில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். சாமி ஆடிக்கொண்டிருந்தவன். ஆனாலும் கால சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் காணப்பட்டது. எப்படின்னா, நான் சிறு பிள்ளையிலேருந்து குடும்பத்தில் என் தகப்பனார் 3வது, எங்கள் தாத்தா 3வது, நான் 3வது பிறந்தவன் சொல்லி 3வது பிறந்த 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை வெளியூருக்கு அனுப்பி, நான் தாய் தகப்பன் இல்லாத அனாதை போல ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில், மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்து தனிமைப்படுத்தப்பட்டு தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாதபடி, ஒரு ஆதரவு இல்லாதபடி வளர்ந்து, நானே சுயமாக வேலை செய்து
இப்படி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் தகப்பனோடு தாயோடு சஞ்சரிக்காதபடி தன் இஷ்டப்படி உழைத்து தன் இஷ்டப்படி சாப்பிடுகிறவனாக இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு திருமணமானது 1992 ஆண்டு எனக்கு திருமணமானது. திருமணம் ஆன பின்பும் எனக்கு நான் பயங்கரமான லாட்ரி சீட்டு, அப்போ லாட்ரி சீட்டு அதிகமாக உண்டோ, லாட்ரி சீட்டு பைத்தியம் எனக்கு. எல்லாம் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவேன், ஆனால் லாட்ரி சீட்டாக எடுத்து பணத்தை கூட அதில் விட்டுருவேன். அப்படியே என்னுடைய காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல என்னுடைய பிறகு இப்படி ஊதாரித்தனமாக அலையதான்னு சொல்லி எங்கள் அக்கா மாப்பிள்ளையும் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஜேம்ஸுக்கு முறை பொண்ணு, நம்ம ஜேம்ஸ் பாஸ்டருக்கு முறை பொண்ணு. அது அத்தை மகன், அப்பா கூட பிறந்த அத்தை பொண்ணு தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவங்க கல்யாணம் முடித்த பிறகும் நான் லாட்ரி சீட்டு பழக்கங்கள் இப்படியே இருந்துச்சு. என்னுடைய முதல் பெண் கர்ப்பமானா அப்போல்லாம் சுரண்டல் லாட்ரி சீட்டு பயங்கரம். அப்படி என்னுடைய சம்பாத்தியெல்லாம் அப்படி போச்சு. அதில் கொஞ்சம் கடன் ஆனேன். முதல் குழந்தை பிறந்து நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை, சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். இப்படி பல கஷ்டங்கள் சாபத்தில் கட்டப்பட்டு இருந்தேன். பிறகு இப்படி இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தேன். முருகங்குறிச்சியில் ஒரு டீ கடையில் வேலை பார்க்கும்போது அப்பவும் குடிப்பழக்கம் எனக்கு இருந்துச்சு, அதிகமான போதை பழக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இதிலேருந்து விடுபடுவதற்கு என்ன வழிங்கிறது தான் எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் அடிமை, சாத்தா என்னை எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுட்டான். ஆனால் எனக்குள்ள ஒரு விரக்தி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதிலேருந்து விடுபட முடியல, விடுதலையாக வாழ முடியல. எப்படி தான் வாழ்றது, பாவம் போகணும்னு சொல்லி பாவநாசத்தில் போய் குரங்கு கூட போய் 3 நாள் படுத்து இருந்துச்சு. அங்கெல்லாம் போய் எல்லா கோயில்களுக்கும் போய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் ஒரு பக்கம் போய் விடுதலை இல்லை. அப்போ நான் வேலை பார்க்குற டீ கடைக்கு ஆப்போசிட்டில் வசனமாக எழுதி போட்டுருவோம். அப்போ அந்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கணுங்கிற வசனம் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அப்போ நம்ம எல்லா இடங்களுக்கும் போனோம், இங்கே ஒரு வசனம் இருக்கு. அப்போ தான் அந்த வசனம் புதுசாக எழுதி போட்டுருந்தாங்க சோப்பு கலரில். இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் இப்போ மாறிட்டு, அப்போ பழைய வசனம் அது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிற வசனம் மட்டும் என் உள்ளத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள என்ன ஆவின்னா தற்கொலை ஆவி கிரியை செஞ்சுது. தற்கொலை பண்ணி செத்துடணும், இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம், டீ கடையில் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், இதுலேருந்து மீள முடியலன்னு சொல்லி ஜேம்ஸ்லாம் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவான். எனக்கு சுவிசேஷம் சொல்லுவான், வா சர்ச்சுக்கு வா, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் ரசிக்கப்பட்டான். அவனை நான் கோட்டிக்காரன், அவன் ரசிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள பைத்தியமாக இருக்கான். அவனை நான் கோட்டிக்காரன், இப்படிலாம் அலையிலப்பா அப்படின்னு சொல்லி அவனை நக்கல் பண்ண நாட்கள்லாம் உண்டு. வருவான். அப்படி இருந்தும் நான் குடிச்சிட்டு எந்திரிச்சு காலையில் 7 மணிக்கு உட்காந்துருப்பேன். மதுவாட பயங்கரமாக இருக்கும். என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு சுவிசேஷம் சொல்லுவான், ஏசப்பா உனக்கு விடுதலை தருவாருப்பா, வா அப்படின்னு சொல்லி, இந்த போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி. அப்புறமா எனக்கு ஒரு சில சாட்சிகள் எனக்கு வந்துச்சு. எப்படின்னா, எங்கள் மைனி பொண்ணு ஒன்று மன்னார்பேட்டையில் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு சாபக்கிரியை ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா, கன்னிக்கு மூளையில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த கன்னி ஆவி என்ன செஞ்சுதுன்னா, அந்த பொண்ணை பிடிச்சி அவள் உயிரை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி அது வைராக்கியமாக இருக்குது. அப்போது அப்படி இருக்க நிலையில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம், நடுக்கம். ஒரு கன்னி பெண்ணு, அவளும் சடங்கான பொண்ணு, இந்த பொண்ணு உயிரை எடுக்கிறது ஒரு கன்னி இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குடும்பத்துக்கு அவங்க போராட்டத்தில் இருக்காங்க. அந்த பிள்ளை உயிரை எடுக்கணும்னு சொல்லி அது ரொம்ப மும்முரமாக இருக்குது. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அவளுக்கு ஜெபம் பண்ணி அந்த ஆவி அவளை விட்டு வெளியே சென்றார். அதற்கு பிற்பாடு எனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் வந்துச்சு. அப்போ ஏசப்பா சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. அது மாத்திரமல்ல, என் மக படிக்கிற ஸ்கூல் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தான், மேரியாடான் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் டீச்சர்மாரெலாம் கூப்பிட்டு ஸ்பெஷலாக குடிக்கிற தகப்பன்மாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டீச்சர் அழுது ஜெபம் பண்ணிருக்காங்க. அவள் அந்த டீச்சர் அழ கண்ணீர் கூட என் மக தலையில் விழுந்துருக்கு. அவள் என் பொண்ணு ஏண்டதுன்னு சொன்னான். எங்கள் டீச்சர் எனக்காக உங்களுக்காக அழுது ஜெபம் பண்ண. அப்போ தான் எனக்குள்ள ஒரு பெரிய பாகம், எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க, ஒரு டீச்சர் வேலை செய்கிறவங்க நமக்காக அழுது ஜெபம் பண்ணாங்களா
அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள காணப்பட்டுச்சு. அப்போ தான் நான் இயேசுதான் மெய்யாவில் கடவுள் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் நான் சர்ச்சுக்கு போகல, இயேசுவை விசுவாசித்தேன். எனக்கு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு தெரியாது, சிஎஸ்சியா ஆர்சியா எதுவுமே தெரியாது. ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசப்பா தான் என்னுடைய கடவுள் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருதயத்தில் பிடித்தேன். அப்போ தான் ஜேம்ஸு கூட்டிகிட்டு போய் அந்த ரயில்வே கேட்டில் இருக்க சர்ச்சில் கொண்டு என்னை விட்டு அங்கே நான் அங்கத்தினராக இருந்து அங்கே ஊழியக்காரருக்கு அந்த சபையில் ஒரு 7-8 வருஷமாக அதில் இருந்து அந்த சபையில் நான் வளர்ந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் வளர்ந்து ஆண்டவர் என்னை ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாய் ஆவிக்குரிய மனுஷனாய் உருவாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது பிற்பாடு அந்த ஊழியக்காரர் மறித்த பின்பு நாங்கள் ரெட்டியார்பட்டி ஒரு பாஸ்டர், அவங்களும் ஒரு வயசான பாஸ்டர், அந்த சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சுக்கு போன இடத்துல தான் என் மகளுக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்ட அவருடைய பாஸ்டருடைய மருமகனுடைய தம்பி தான் ஒழுங்கு செய்த அந்த திருமணத்துக்காக என் கையிலும் ஜேம்ஸ் மாதிரி 5 பைசா கிடையாது, 5 பைசா கிடையாது. உண்மையிலே ஒரு ரூபா கூட என்கிட்ட இல்லை. விசுவாசத்தில் தான் இருந்தேன். சில காரியங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கடனெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாக ஓடணும். சில பாடுகள் அனுபவித்தோம், அதை நிமிஷம் நல்ல பாடுகளை அனுபவித்து, ஆனால் அந்த பாடுகளெல்லாம் எனக்குள்ள கர்த்தருக்குள்ள ஒரு உருவாக்கம் தான் உண்டாக்கிச்ச வழிய என்னை சோர்ந்து போக வைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் ஜேம்ஸினுடைய அந்த கல்யாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்காக நானும் என் வீட்டமானது பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசம் என்பது காணப்படாதவர்களும் நம்பப்படுவதிலும் நிச்சயமா இருக்கிறது. திருமண காரியங்கள் நடந்தது. மகள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு கர்த்தருக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான நான் ஒரு வியாபாரமும் பார்த்து கொண்டு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டு இப்படி கர்த்தருக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நாம எதனாலும் தேவன் மேலே எல்லா விதத்திலும் விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளணும். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாம் என்கிற ஒரு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த கொரோனா டைம்லலாம் அண்ணனுக்கு தெரியும், ஜெயக்குமாரனுக்கு தெரியும், 60 நாளும் நாங்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் ஆசீர்வாதம் இப்போ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 60 நாள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த கொரோனாவோட என்னுடைய பாடுகள், என்னுடைய நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஜெபிக்க 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 கொரோனா முடிஞ்சோடனே எல்லா பாரத்தையும் கர்த்தர் அண்ணன் சொன்னாங்க. எனக்கு ஐடியா சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் ஒருவேளை ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்தில் கதவை அடைச்சி ஒருவேளை பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி ஆவிக்குரிய நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு ஆலோசனை கிடைத்தது. அதை பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சந்தர்ப்பம் கிடைத்தா இன்னும் விரிவாக்கமான சாட்சியோடு கூட உங்களோடு கூட பயன் கொடுங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.